அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை கைத்தறி நகர். கைத்தறி நகர்லங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு நடந்து வர தூரத்துல 4வது வீடாவே ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போடும் மிக நேர்த்தியான கட்டுமானத்தோடையும் கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்க்குறோம். அது போக ரோடு பாருங்க, அருமையா ஒரு 20 அடி ரோட்டு மேல மெயின் ரோட்ல இருந்து 4வது வீடா இது ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நேர்த்தியான கட்டுமானத்தோடையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய வீடை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட பிரம்மாண்டமான இந்த எம்எஸ் கேட்டை திறந்து முன்னாடி இருக்க பார்க்கிங் ஏரியா பார்க்குறோம். முன்னாடி ஒரு மினி பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வாசத்திலேயே ஒரு கொலா ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாகவே தளத்தில் ஃபுல்லாக கிரிப் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக வால்லையும் பாருங்க, மேலே வரைய டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்லா அழகாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட தலவாசல் பார்க்குறோம். தலவாசல் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலவாசலோடையே கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த தலவாசலுக்கு முன்னாடி 2 படி ஏறி நம்ம போகலாம். தலவாசல் டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் நல்லா அருமையாக வெல் பாலிஸ்டோட சூப்பராக இந்த தலவாசல் டோர் அமைஞ்சிருக்கு. அதுபோக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டதுக்கு இந்த தளத்தில் பாருங்க, நல்லா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அருமையான அமைப்போட அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த லிவிங் ஹால் ஏரியாக்குள்ள இப்போ நம்ம உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கோம். சீலிங்கில் பாருங்க, அருமையாக பெயிண்ட் பண்ணி அதில் சீலிங்கில் டெக்கரேட்டிவாக ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து சூப்பராக அமைச்சிருக்காங்க. அதுபோக ஆப்போசிட் வாலில் நல்லா கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த தளத்தில் ஃபுல்லாகவே 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் கிரிப்பாக அழகா சூப்பராக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஹாலோட எதிர்பக்கத்தை தான் பார்க்க போகிறோம். பாருங்க, அப்படியே எதிர்பக்கம் கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் சீலிங்கில் பிரம்மாண்டமாக ஆர்ட் பெயிண்ட் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து சிறப்பாகவே வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெட்ரூமு, அடுத்து இது ஒரு பெட்ரூமு, மொத்தம் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் வந்து அதே ஷேமில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராக அருமையாக யூனிஃபார்மாக பண்ணியிருக்காங்க. அதுபோக இங்கே பாருங்க, ஆப்போசிட் வாலில் நல்லா கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு க்ரீனு ப்ளஸ் கோல்டன் பெயிண்ட் கலரில் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் கிடைக்கும். அதுபோக இங்கே கொஞ்சம் அலமாரிக்கு செல்ஃப் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து மேலே லாஃப்ட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. திங்ஸ் எல்லாம் நிறைய ஏற்றி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோடய இருக்குது. அதே மாதிரி இந்த டாய்லெட்டில் தளத்துலையும் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த டாய்லெட்டுக்கு கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி சிறப்பாகவே அமைச்சு கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைஞ்சிருக்கு. பொதுவாக வழக்கமாக நம்ம பெட்ரூமில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கா, வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த ஹால் பகுதிக்கு திரும்ப வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் ஒன்று பார்த்துருவோம். இப்போ இந்த பெட்ரூம் டோர் தான் பார்க்குறோம். வாங்க இப்போ நம்ம இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். அதே மாதிரி சேம் பேட்டர்னில் 4க்கு 2 யூனிஃபார்மாக வெர்டிபி டைல்ஸ் கிளாஸி லுக்கில் தளத்தில் கொடுத்துட்டாங்க. இதில் கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்குது ப்ளூ கலர், லைட் ப்ளூ அண்டு ஒயிட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த ஸ்பேஸு வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு டேப் கனெக்ஷனோடைய இங்கே பயன்படுத்திக்கலாம். மேலே ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூமுக்குரிய நம்ம லாஃப்ட்டை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமில் பாருங்கள், இந்த லாஃப்ட்டில் கொஞ்சம் ஜாமா திங்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுக்கலாம். இங்கேயும் அலமாரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூமில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு பார்த்துருவோம். இங்கேயும் பாருங்கள், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் கான்ட்ராஸ்டாக இங்கேயும் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மேலே இங்கேயும் லாஃப்ட்டில் ஜாமா மேலே ஏற்றி போட்டுக்கலாம். நிறைய திங்ஸ் ஏற்றி போடுறதுக்கு ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது வித் லூவர் கிளாஸோடய இருக்குது. இங்கே தளத்தில் கிரிப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்ரூமில் வால் முழுதும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியே இருக்குது. இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் வந்து நம்ம முன்பக்கம் மினி பார்க்கிங் ஏரியா பார்த்துட்டோம், லிவிங் ஹால் பார்த்துட்டோம், அடுத்து முதல் பெட்ரூம் பார்த்துட்டோம், 2வது பெட்ரூமையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட
கிச்சன் ஸ்பேஸ் பார்க்கணும். அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லேயே ஓப்பன் கிச்சன் டைப்பில் இங்கனக்குள்ளே அது வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து இங்கே ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீட்டில் 2 இடத்துல ஓடிஎஸ் வசதி இருக்குது. இப்போ நம்ம இந்த கிச்சன் பார்க்குறோம். இது நல்ல ஒரு ஓப்பன் கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஆர்ச் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸு கிளாசி லுக்கில் இங்கேயும் அமைஞ்சிருக்கு. இங்கே இதையும் ஒரு டைனிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேடை கிரானைட்டில் நல்ல எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே ஜன்னல் வசதி இருக்குது கிச்சனில். அடுத்து கிச்சனில் இந்த பக்கம் லாஃப்ட் வசதி இருக்குது. ஓரளவு எல் டைப்பில் இந்த லாஃப்ட் இருக்கிறதுனால நிறைய ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்குது. அடுத்து நீங்கள் இந்த வால்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இங்கேயும் அலமாரிலாம் கொடுத்துருக்காங்க. போதுமான அலமாரி வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பக்கம் லாஃப்ட்டும் நல்லா ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது. இந்த வீடு ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோடைய ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நேர்த்தியாக கட்டியமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் இருந்து இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வர்றோம். இந்த பார்க்கிங் ஏரியாவை கடந்து இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இன்வெர்டர் வைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அங்கே தான் தண்ணி மோட்டாருக்கு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாங்க இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். வெளியில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா அந்த ஃபேவர் பிளாக் ரோடு கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வாசலில் இங்கே ஒரு எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு படி இங்கே தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு போய் பார்த்துருவோம். மாடிக்கு படி ஃபுல்லாகவே டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து மேலே மாடியிலையும் தட்டோடு போயிச்சிருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் மிக சிறப்பாகவே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஹைலைட் என்னென்னா தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட ஒரு 20 அடி ரோட்டு மேலே ரோடு உட்பட 2 சென்ட் இடத்துல 630 சதுரடி கட்டுமானத்தில் ஒரு போர் பார்த்தீங்கன்னா 350 அடி போர் போட்டிருக்காங்க. முன்பக்கம் மினி பார்க்கிங் ஏரியா இருக்குது. 2 பெட்ரூம் இருக்குது. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. கிச்சன் வசதி இருக்குது. லேஅவுட் அப்ரூவல் இருக்குது. பில்டிங்க்கு அப்ரூவல் இருக்குது. இந்த வீட்டுக்கு ஓனர் விலை 35 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. பாய்.